நவோதயா பள்ளிகளை தமிழகத்துல தொடங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. இப்ப சமீபத்துல முதல்வர் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. யாருக்கு எதிராக அப்படின்னா திரு சவுக்கு சங்கர் அவர்கள். டிவிகே உடன் பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் நெருக்கம் காட்டுறாரு. வணக்கம், HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில நாம பார்க்க போற விஷயங்கள் ஒண்ணுன்னா பார்ப்போம். சோ சமீபத்துல உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, நவோதயா பள்ளிகளை தமிழகத்துல தொடங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த வழக்கு பாத்தீங்கன்னா நீதியரசர்கள் PV நாகரத்னா மற்றும் R மகாதேவன் அவர்கள் முன்னிலையில வந்துச்சு. அப்போ இந்த வழக்குல என்ன ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க தமிழக அரசு கிட்ட அப்படின்னா, வருகிற ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கு உங்கள் தரப்பை பதிலா தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு தமிழக அரசு 12 வார அவகாசம் கேட்குது. முடியாது, 3 வார காலத்துக்குள்ள ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த வழக்கு ஏன் உச்சநீதிமன்றத்துல வந்துச்சு? இதுக்கு முன்னாடி இருந்த கதையை கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ பொதுவாக இந்த நவோதயா பள்ளி அப்படின்றது மத்திய அரசு கொண்டு வர ஒரு கல்வி ஸ்கீம் கல்வி ஸ்கீம். இது என்ன அப்படின்னா, இப்ப சென்னையில இருக்கிற மக்கள், நகர்ப்புறத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா CBSE பள்ளியில படிக்கிறாங்க. இது கொஞ்சம் பணம் செலவு பண்ணி படிக்கிறாங்க இல்லையா? இது முழுக்க முழுக்க கிராமத்துல இருக்கிற ஏழை பிள்ளைகளுக்காக இந்த பள்ளியை தொடங்கப்படுது. இந்த பள்ளி மத்திய அரசாங்கத்தோட 100% நிதியோட பாத்தீங்கன்னா இந்த கல்வி தரப்படுது. இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஏதாவது ஏழை பிள்ளைகள் அங்கேயே தங்கி படிக்கலாம். உணவு, அதாவது அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் அது உள்ள இருக்கும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். ஸோ இது இலவசமா வழங்குறது ஏன் தமிழக அரசு வேணா சொல்லுது அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தோட கேள்வியா இருக்கு. சரி, இது முதல்ல 2017ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றத்துல மதுரை கிளை இருக்கு. இதுல குமரி மகா சபா அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த பொதுநல வழக்கா இந்த வழக்கை தாக்கல் பண்ணுச்சு. என்னன்னா, தமிழகத்துல நவோதயா பள்ளிகளை தொடங்கணும், இது 100% இலவசமா கிடைக்கிற ஒரு கல்வி, இது ஒரு தரம் உயர்த்தப்பட்ட வசதிகளுடன் கூடிய ஒரு கல்வியை ஏழை மாணவர்கள் கிடைக்கிறத இந்த தமிழக அரசு தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தாக்கல் பண்றாங்க. அப்போ நீதியரசர்கள் பாத்தீங்கன்னா KK சசிதரன் மற்றும் GR சுவாமிநாதன் முன்னிலை வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 மாத காலத்துக்குள்ளேயே இந்த நீங்க ஒரு மாவட்டத்துல உடனடியா 240 மாணவர்கள் தங்கும் இடத்தோட அடிப்படை வசதிகளை உடனடியாக நீங்க இதை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு அமைச்சு கொடுக்கணும் உத்தரவு போட்டுடுறாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து அப்போதைய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இடைக்கால தடை விதிக்கிறாங்க. ஸோ அந்த இடைக்கால தடையோட தொடர்ச்சி தான் இந்த கேஸ் இப்போ வந்துச்சு. இது சமூக வலைதளத்துல மிகப்பெரிய ஒரு விவாதமா இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்தை உங்க கவனத்துக்கு நாங்க கொண்டு வரோம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, மாநில அரசு ஏன் எதிர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காலங்கால 2 திராவிட கட்சிகள் தான் இந்த ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப புதுசா விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி பண்றாங்க இல்லையா? சோ இவங்களும் இதை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இதை வச்சு இந்த திராவிட கட்சிகள் அரசியல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு காரணமா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, இது இருமொழி கொள்கை, அதாவது தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? CBSE ஸ்கூல்ல தான் 3rd லாங்குவேஜா ஹிந்தி இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, இந்த மாதிரி பிரெஞ்சு இருக்கு, இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு. சோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு திணிக்க பாக்குது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வாதம் பண்ணுது. சோ இந்த 3வது மொழியை எங்க மாணவர்களுக்கு நாங்க திணிக்கிறதை ஏத்துக்கல. அதனாலதான் இந்த நவோதயா பள்ளி ஸ்கீமை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லது தானே, ஒரு 3வதா ஒரு மொழியை கத்துக்கிறது நல்ல விஷயம் தானே, இதையே நீங்க வேணாம் சொல்றீங்க.
உதாரணத்துக்கு இப்போ தற்போது வந்து ஒரு உத்தரவு சிபிஎஸ்இ இயக்குனரும் கொண்டு வந்தாங்க. என்னன்னா 9ஆம் கிளாஸ்ல இருந்து 3வது லாங்குவேஜ் வந்து ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்க வாய்மொழி உத்தரவை மத்திய அரசுக்கு சொல்லிட்டோம். இந்த 9ஆம் கிளாஸ்ல கொண்டு வந்தீங்கன்னா அதை எப்படி படிக்க முடியும்? புதுசா ஒரு லாங்குவேஜ், அடுத்தது பொது தேர்வு 10th வருது, +1 +2 இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. கொண்டு வரது வந்து 6வதுல இருந்து கொண்டு வாங்க, அன்டில் 8வது வரைக்கும் வச்சுக்கோங்க இந்த 3வது மொழி கொள்கைய அப்படின்னும் நாங்க வந்து மாநிலத்துக்குலாம் நல்லதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்க எடுத்துக்கிறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் வந்து தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பொதுவா இதுல என்னென்னலாம் பலன் இருக்கு அப்படின்றத ஒரு ஓவர்லுக்கா நம்ம சொல்லிடலாம். இந்த ஜவஹர் நவோதயா பள்ளியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது 666 மாவட்டங்களை இந்தியா முழுக்க ஆரம்பிக்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளின்ற வீதம் 681 பள்ளிக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க மத்திய அரசாங்கத்துல. இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து எஸ்சி எஸ்டி இந்த பிரிவினருக்கு, அதே போல வறுமை கோட்டு கீழே இருக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபீஸே இல்ல, ஃப்ரீயான ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாயும் வருஷத்துக்கு, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து 1500 ரூபாயும் சொல்லி வச்சிருக்காங்க. இதுல அட்மிஷன் எப்படி எடுத்துக்கிறதுனா, 6வது வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னா, மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் ஒரு 50% மார்க்கும், அரித்தமெட்டிக் வந்து 25% மார்க்கும், இதுல லாங்குவேஜுக்கு வந்து ஒரு 25% மார்க் வச்சு இந்த அட்மிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இதுல வந்து கம்ப்ளீட்டா கிராமப்புற மாணவர்களுக்கு மட்டுமே 75% வந்து அட்மிஷன் கொடுக்கணுன்றது தான் இதோட மூலக்கூறு. அதே போல நகர்ப்புற பகுதியில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 25%. இதுல இந்த 100% வந்து 33% வந்து பெண்களுக்கும், அதாவது சிறுமிகளுக்கு வந்து இதுல வந்து அட்மிஷனுக்கு வந்து அவங்களுக்கும் சதவீதம் ஒதுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல விஷயமா தான் தெரியுது. ஸோ இது எப்படி வந்து தமிழக அரசு இதை கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஏன்னா 3 வார காலம் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து ஒரு முடிவை தெரிவிக்கணும். அதுக்கு என்னன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன பண்ணணும் தமிழக அரசுனா, 30 ஏக்கர்ல ஒரு இடம் வந்து அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இடம் கொடுக்கணும். 30 ஏக்கர்ல இடமும் அடிப்படை வசதிகளை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்கணும். பேலன்ஸ் எல்லாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதுக்கு உண்டான செலவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு தான் ஏத்துக்குது. ஸோ பார்க்க நல்லா தான் இருக்கு, பார்ப்போம். 2வது விஷயமா வந்து நம்ம பார்த்தோம்னா, இப்ப சமீபத்துல வந்து முதல்வர் தலைமையில வந்து அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் வந்து கூட்டம் நடக்க போது, அதுக்காக வந்து நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எல்லா அமைச்சரும் சந்தோஷமா தான் போனாங்க. ஆனா முதல்வர் அந்த இடத்துல வந்து அதை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணாம நிறைய விஷயங்களை வந்து பேசப்பட்டதா சொல்லப்படுது. அதுல பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொன்னார்னா, நிதிநிலை அறிக்கையை பற்றி ஒரு ருட்டீன் அமைச்சரவை கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாலும், இதுக்கு பின்னாடி வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதா சொல்லப்படுது. என்னன்னா, இந்த அமைச்சர்களை எல்லாரையுமே வந்து உட்கார வச்சு பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன போலதான் நீங்களும் இருக்கணும், ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம்னு சொல்லிட்டு தான் மக்கள்கிட்ட ஒரு மாற்று அரசு நாங்க அமைக்கிறோம் சொல்லி தான் வந்தோம். ஆனா இதுல நிறைய அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதன் அடிப்படையில சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட், அதாவது உளவுத்துறை வந்து திரு அஷ்ரா காக் ஐஜி அவர்கள் வந்து சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தட்டி விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, குறிப்பா வந்து திமுக இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க இந்த டிவிகே ஆட்சி வந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ குறிப்பா எதுக்காகனா, திமுக பண்ற லஞ்ச லாவணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. இதனால நம்ம கட்சிக்கு மக்கள் மத்தியில கடும் அதிருப்தியை ஏற்படுத்துது அது இல்லையா. அதனால எப்படியாவது இந்த ஆட்சி வந்து தொடராம பாத்துக்கணும் அப்படின்றது திமுகவோட ஐடியாலஜி. சரி, இது குதிரை பேரத்து மூலியமா இப்ப சமீபத்தில் ஒரு பிரச்சனை உருவாச்சு. அதாவது ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் ஒரு புகார் கொடுத்தாரு. திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சகோதரரும் திருநாவுக்கரசு அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்கிற இவரை அணுகிதான் இந்த 15 எம்எல்ஏக்களை இழுத்து சபாநாயகர் எதிராக வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவருக்கு எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்ற அடிப்படையில பண்ணாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா. இந்த வழக்கில் இப்படி பண்ணும்போது மக்கள் மத்தியில நமக்கு கெட்ட பெயர் வந்துருச்சு. ஸோ அதே போல இந்த டிவிக்கு அரசாங்கத்துக்கு மேல எப்படியாவது ஒரு கெட்ட பெயரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு செயல்படுறதா உளவுத்துறை மூலியமா முதல்வர் கவனத்துக்கு போச்சு. என்ன அப்படின்னா, இதுல நிறைய அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய முகமா தானே இருக்காங்க.
இவங்களுக்கு அனுபவம் பத்தல இல்லையா, இவர்களை வச்சு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்துக்கு இவங்களை மூணாவது மனிதனா யாராவது வச்சு அணுக வச்சு அந்த அமைச்சர்களுக்கு வந்து பணம் கொடுத்து அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலயமா வந்து அதை பிரபலப்படுத்தணும். அப்படி படுத்தும் போது ஒரு 10 அமைச்சரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த 10 அமைச்சரை வச்சு டார்கெட் பண்ணும்போது இப்படி இவர்களை பண்ணும்போது கண்டிப்பா இந்த விஷயம் வெளியில வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அதிருப்தி நிலவும் அப்படின்ற அடிப்படையில உங்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 பேர் என்ன பண்றீங்கன்னா ரொம்ப கேஷுவலா பொது வெளியில போறீங்க, நைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய பேரை சந்திக்கிறீங்க. ஸோ உங்களை பத்தி ரிப்போர்ட் எல்லாமே என்னோட டேபிளுக்கு வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் இது கடைசி வார்னிங்கா இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் 3 மாசம் டைம். இதெல்லாம் யாராவது சரியா வேலை பண்ணல, அதே நேரத்தில் லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்ற அடிப்படையில செயல்பட்டதா எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது மேலும் தொடர்ந்தா கண்டிப்பா உங்க அமைச்சர் பதவி பறிப்போகும் அப்படின்ற அடிப்படையில எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் இருக்காருல்ல, இப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வார் நடக்குது. அப்படின்னா இந்த விஜய் அவர்களோட நற்பணி, அதாவது ரசிகர்களா இருந்து அதுக்கப்புறமா நற்பணி மன்றமா ஆரம்பிச்சு அதுலயே டிராவல் பண்ணி வந்தவங்களுக்கு சில பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க இல்லையா. பர்டிகுலரா இவங்களை எல்லாருமே கூப்பிட்டு புஷி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க எல்லாருமே உஷாரா இருங்க. ஏன் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ எனக்கு எதிரானா உங்களுக்கு எதிராதான். அதாவது ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் அண்ட் ஆதவ் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஆட்சியா அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. நம்மள கட்சியை மட்டும்தான் என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் தான் ரொம்ப போராடி உங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க எல்லாம் நம்மளை எப்படா தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கழுகு கொத்தி பார்வை போல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. தேவையில்லாத எந்த சட்ட சிக்கல்லையும் மாட்டிக்காதீங்க, என்னால உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆட்சிக்கு ஒருத்தரும் கட்சிக்கு ஒருத்தருன்ற மாதிரி பிரிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. இவங்களுக்குள்ள மிகப்பெரிய பனி போற ஓடிட்டு இருக்கு. இதை சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திரு புசி ஆனந்த் அவர்கள் தனது கட்சியை சார்ந்த அமைச்சர்கள்கிட்ட அது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா சொன்னதுதான் அப்பவே அவர் சொன்ன விஷயத்த இப்போ வந்து எச்சரிக்கை வந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்றதைய இப்போ அவர்களிடம் தெரிவிச்சாராம். அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மூன்றாவதாக திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. யாருக்கு எதிராக அப்படின்னா திரு சவுக்கு சங்கர் அவர்கள், அதாவது யூடியூப் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் இருக்கார் இல்லையா, இவர் மீது அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு சிவில் டெஃபமேஷன் வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் வீட்டுல இன்கம் டாக்ஸ் பிரிவினர் வந்து சோதனை நடத்தி கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால அது வந்து ஒரு exit.comல ஒரு போஸ்டர் ஒன்னு ஷேர் பண்ணியிருப்பாரு. இதை பேஸ் பண்ணி நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியால இந்த மாதிரி வந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரைட் பண்றாங்க அவர் வீட்டுல அப்படின்னு சோதனை பண்றாங்கன்னு சொல்லி பரவலா பரப்பப்பட்டது இல்லையா. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. சோ நடக்காத விஷயத்தை இவர் இப்படி என் பேர்ல களங்கத்தை ஏற்படுத்தி சமூகத்துல எனக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கணும்னு சொல்லி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. இதுல குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விஷயத்தையும் இவரோட சோசியல் மீடியால எல்லாம் போட்டிருக்காங்களே, இதெல்லாம் உடனடியா இவரு டெலீட் பண்ணணும். இனி வரும் காலங்கள்ல பொது வெளியில என்னை பத்தி எழுதுவதோ அல்லது பேசுவதோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் மீது ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது இதை பேசக்கூடாது, தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி திரு சவுக்கு சங்கர் அவர்கள், அதாவது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல அருண் ஐபிஎஸ் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரா இருந்தார் இல்லையா. அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா, ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு, பொதுநல வழக்கு தாக்கல் பண்றாரு. என்ன அப்படின்னா, திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்தபோது தவறுதலாக, அதாவது தன் சொந்த விருப்போடு மட்டும் இல்லாம தனக்கு எதிராக யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் பேசுறாங்களோ அவங்க மீது எல்லாம் பொய்யான வழக்கை போட்டு குண்டாஸ் ஆக்டை வந்து தவறுதலா பயன்படுத்தினாரு. அதே போல அரசியல் காரணங்களுக்காகவும் தவறுதலா குண்டாஸ் ஆக்ட் எல்லாம் பயன்படுத்தினாரு. சோ இந்த பயன்படுத்தப்பட்ட இந்த வழக்குகளை தவறானது, இதுக்கு ஒரு சிபிஐ விசாரணையை ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருந்தாரு. இதுக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி அவர்கள் முன்னாடி வரும்போது அவர்களே வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க, உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கோர்ட்ல வந்து உங்களோட கோபத்தையோ இந்த வெஞ்சன்ஸை வந்து திருத்துக்கணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி அந்த வழக்கையே
டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது போல இவர்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனிப்போர் போய்கிட்டே இருக்கு. ஸோ நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது டிவிகேவுடன் பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் நெருக்கம் காட்டுறாரு. இது எதை நோக்கி போகுது? இவர்கள் வந்து கூட்டணி நோக்கி போதா? இவர்கள் வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது, அதாவது 118 மெஜாரிட்டியான இதுக்கு ஆதரவு தேவைப்படும் போது அன்புமணி அவர்களோட கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தெரிவிக்குமா அப்படின்ற அடிப்படையில சில நிகழ்வுகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதைய வந்து சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு காட்ட போறேன். இப்போ ஒரு பக்கம் விசிகாவை வந்து என்னதான் டிவிகேக்கு வந்து ஆதரவு கொடுத்தாலும் இன்னொரு கையை வந்து பாத்தீங்கன்னா திமுக பக்கம் நீட்டிட்டு இருக்காரு. இது விஜய் அவர்களுக்கு ரொம்பவே யோசிக்க வச்சிருக்கான். எவ்வளவோ வந்து ஆதவ அர்ஜுனா மூலமா திருமாவளவனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நீங்க அமைச்சரவையில பங்கெடுத்துக்கிட்டீங்க, இதுக்கப்புறமா திமுகவோட எந்த உறவு வச்சுக்காதீங்கன்னு சொல்லி பார்த்தாங்களா? ஆனா அவர் கேட்கறதா இல்ல. பொது வெளியிலையும் பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இது விஜயை ரொம்ப யோசிக்க வச்சுதான் சொல்லப்படுது. ஸோ இதன் வெளிப்பாடா என்னன்னு தெரியல. சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸும் விஜய் அவர்களும் ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்களை வந்து கோட்டையில போய் சந்திக்கிறதும், ஆதவ் அவர்களோட பேட்மிண்டன் விளையாடுறதும், இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நெருங்கிட்டு வராங்க அப்படின்னு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு அப்புறமா தனிப்பெருங்கட்சியா 108 தொகுதியில வெற்றி பெற்றாலும் மெஜாரிட்டி நம்பரான 118 டிவிக்கு தேவைப்படுறதுனால திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்றாங்க இல்லையா? அந்த கூட்டணியில் இருக்கிற IUML, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், அப்புறமா 2 இடதுசாரிகள் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, விசிகா, இவங்களோட துணையோட டிவிகே வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல விசிகா வந்து எப்பவுமே இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஒரு தயக்கம் ஏற்பட்டதோ என்னவோ தெரியல. அன்புமணி ராமதாஸ் கிட்ட கொஞ்சம் இணக்கமாவே இருக்காரு. அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து வெற்றி பெற்றவர். அவருக்கு வந்து ஒரு 4 MLAக்கள் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு கால் ஏதாவது பிரச்சனை வரும்போது அவர் உதவுவாரு என்ற எண்ணமோ என்ன தெரியல. அவருமே தாவேக்காவோட ரொம்ப நெருங்கியே பழகுறாரு. ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள், அதாவது தமிழக முதல்வரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயங்கரமா ஒரு வாழ்த்தி பேசியிருந்தார். என்னன்னா 60 ஆண்டு காலமா ஆண்ட திராவிட கட்சிகளுக்கு இல்லாத தைரியம் ஒரு மாசத்துல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முதல்வர் அவருக்கு வந்து தைரியம் வந்திருக்குன்னு சொல்றாரு. என்னன்னா சமீபத்துல ஆளுநர் உரையில வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழக அரசால சமூக நீதி சர்வே எடுக்கப்படும், அதாவது சாதி வாரிய பட்டியல் வந்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொன்னார் இல்லையா? இதுக்கு வந்து தனி தைரியம் வேணும். அந்த வித்தின் 1 மந்த்லயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு தைரியமான ஒரு விஷயத்த செய்ய போறேன்னு சொல்லி ஆளுநர் உரையிலே தெரிவிச்சாருன்னு சொல்லி அவருக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லி பாராட்டு தெரிவிக்கிறாரு. அதோட விஜய் அவர்கள் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா லஞ்சமும் ஊழலும் வந்து ஒடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு லஞ்சம் அரசு அலுவலகத்திலயும் சரி புதுவெளியிலயும் சரி ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு புகழ் மாலையை சுட்டுறாரு. அதோட இல்லாம சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா மேகதாது அணை விவகாரமா நீர்வளத்துறை அமைச்சர் திரு புசி ஆனந்த் அவர்களை கோட்டையில போய் சந்திச்சாரு. புசி ஆனந்த் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கீழே வந்து மேல அவரோட அறைக்கு கூட்டிட்டு போய் அவரோட சேர்ல வலிக்கட்டாயமா உட்கார வச்ச நிகழ்வுகள், மேகதாது வந்து பத்தி ரொம்ப நேரம் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அன்புமணி நெருங்குறாரு அப்படின்னு தான் தோணுது. சோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் நேரு உள் விளையாட்டு அரங்கில இந்தியா சீனியர் ரேங்கிங் பேட்மிண்டன் போட்டியை தொடங்கி வச்சார் அன்புமணி ராமதாஸ். அந்த போட்டியை தொடங்கி வச்ச கையோட ஆதவ் அர்ஜுனா அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேட்மிண்டனும் விளையாடினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவர்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் வந்து தோன்றுது. இது எப்படி இருக்கு அப்படின்னா டிவிகே பிளஸ் பிஎம்கே அப்படின்னு இருக்கு. அது நாங்கள் டிவிகே பிளஸ் பிஎம்கே அப்படின்னா இப்போ வட மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் சரி சமூக வாக்குகளும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கு இல்லையா? அதே போல டிவிகே கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் வந்து பட்டாளம் நிறைய இருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்றது தாங்க டிவிகே பிளஸ் பிஎம்கே அப்படின்னு சொல்லணும். இது வந்து பலவிதமான அரசியல் கணக்கு இவர்களுக்குள்ள பார்க்கப்படுது. யாருக்கு தெரியும், இவரும் வந்து பிஎம்கேவும் வந்து தமிழக அமைச்சரவையில பங்கெடுக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இதே போல நிறைய விஷயங்களை உங்க கூட டிஸ்கஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன். மீண்டும் இதே போல ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.